சொல்றதுக்கு நீ நான் சொல்றதுக்கு ஏது பெருசு இல்லை, நீ கேட்கறதுக்கு ஏது இல்லை. இதெல்லாம் மாயில உலகத்துல நல்லா இருக்கிறோம். நம்ம ஒரு ஜெர்னி பண்றோம். ஜெர்னி போனதான் நம்ம வீடு நம்ம சென்னை போனோன்னு புறப்பட்டோம்னால ஒரு யாத்திரைக்கு அந்த போற வழியில பேச்சு தான் இதெல்லாம். இது உண்மையா நினைச்சுக்க வேண்டாம். நான் பேசுறது உண்மையா, நீ கேட்கறது உண்மையா நினைச்சு நாங்க உண்மையா அந்த நம்ம எங்க போகணும், எங்க வந்தோம், அங்க போற வழியில பேச்சு தான். இதுக்குன்னா அங்க போறதுக்கு முன்னாடி போர் அடிக்காம இருக்கிறதா பேச தவறா, உண்மையா நினைக்காது சத்தியம். நான் இது பேச வரைக்கும் பெரிய மாசம் நினைக்க வேண்டாம். ஓகே, நான் எந்த ஊர்ல போறேன், இந்த மார்க்கத்துக்கு எது வந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்கட்ல சொல்லி முடிச்சுக்கணும். தெரியாதுண்ணா உங்களுக்கு, நாங்கள் ஆந்திர பிரதேஷ் பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட்ல சின்ன வில்லேஜில் ஒரு 50 வீடு இருக்கும். அந்த வில்லேஜில் நம்ம பண்ணோம். நாங்கள் 5 பேர், பெரிய அண்ணா, அக்கா, அக்கா, கடைசியாக நாங்கள் பண்ணோம். பிறந்த நாள் எங்கள் பேர் ராமலட்சுமன் எல்லாம் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி வந்தவங்களும் பார்த்து ரெட்டே பிறந்தாங்க ராமலட்சுமன். இங்கே ஊரில் எப்படின்னா எங்கள் ஃபாதர் கொஞ்சம் நல்ல பழக்கங்கள், கொடி ஜோதம், கோழி சண்டை இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பழக்கங்கள் வேணும் பாப்பாக்கு. அதனால எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் அப்புறம் நல்லா பார்த்துக்கல, கவனிக்கல விட்டாங்க. அதனால ஊரில் கூட என்னன்னா உங்கள் அப்பாவோட சண்டை போடுறதுனால எங்கள் ஃபேமிலி டோட்டலாக உதவி வச்சுட்டாங்க, ஓரம் வச்சுட்டாங்க. அது வேலை செய்ய அம்மா வேலை வேற ஊரில் வேலை செய்ய வந்துருக்கோம். அவ்வளோ கஷ்டத்தோடு நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ராமலட்சுமன் பேர் வச்சுட்டு அப்புறம் பாட்டியோட தான் நாங்கள் வந்திருக்கோம். தாத்தா பாட்டி கிட்ட அப்பாவோட இருக்கோம். சின்ன வயசுலேயே ராமலட்சுமன் கூப்பிடுறது, யாராவது கல்யாணத்துக்கு எது கல்யாணம் புது நாட்டு போனால் 2 பேர் எதிரில் வர சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கோழி முட்டை போட்டோம்னா நல்லா முட்டை வச்சுருவோம், இது நல்லா முட்டைலாம் குழந்தை நல்லா இருப்பாங்க சொல்லி இந்த மாதிரி சென்டிமெண்ட்ல ராமகிருஷ்ணன் சொல்லி கூப்பிட்டு வச்சு ஊர்ல பழகம் பண்ணிட்டாங்க. அதாவது சின்ன வயசுல எங்களுக்கு இந்த டீ காஃபி போட்டு பழக்கம் இல்லை, சிகரெட் பீடி பால் போடுறது இந்த மாதிரி நல்லவங்க பெரியவங்களாம் நாங்கள் கூப்பிடுறாங்களே, நம்மளால எதுவும் இருக்கே ரொம்ப நாள் எதில் பார்க்குறாங்களே, அம்மா கெட்ட இடம் போகிறது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா கடவுள் எண்ணத்தோடு இருக்கும். நம்ம கடவுள் கோயிலுக்கு போகிறதோ என்னன்னு கூட தெரியாது. எங்கள் அப்பா அம்மா இருந்து அம்மா அவங்க பாட்டியம்மா தான் தெய்வம் நினச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வருடம் சேவை செஞ்சு ஒரு 19 இயர்ஸ் ஊரில் ரொம்ப எதிரும் ஆடு காசிருப்பாங்க, நாங்கள் மாடு காசிருப்போம். நாங்கள் ₹1 போயிட்டு நல்லா வேலை செஞ்சுப்போம். நம்ம படிக்க போகலாம் 2 பேர் எலும்புதான் எதுக்கு தமிழ் கொஞ்சம் இருக்கு, 10 வருஷம் ஆயிடுச்சு, ஏதாவது பைக் கொஞ்சம் இருக்கும், ஏதாவது தவறைகள் எதுவும் மன்னிச்சுங்க. அங்க இருந்து 19 இயர்ஸ்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாதியார் கல்லு பெரிய முருகன் கல்லு மாதிரி இருக்கும் வில்லேஜ். உங்களுக்கு யாரும் இது மாதிரி கடவுள் இருக்காரோ நல்ல எண்ணத்துக்கு போனாங்க யாரும் சொல்லிக் கொடுக்கல, அம்மா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களோட வாதியார் எங்க லைஃப்ல நாங்கள் இந்த அளவுக்கு வரதுக்கே ஒரு பெரிய கல், குண்டு கல்லுன்னு சொல்லுவாங்க, பெரிய கல் இருக்கும் ஊர்ல, ஒரு அச்ச மாட்டை இருக்குமான்னு போடுவாங்க. அந்த கல் பெரியவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் பெரியவங்க தாத்தாங்கெல்லாம் தூக்குற கல், இது யாரும் தூக்க முடியாதுன்னு எல்லாம் இந்த மாதிரி அச்ச மாட்டை பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நம்ம இதுக்கு தூக்க கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. பார்த்தா அப்படி அசல் பார்த்தா ஒன்றும் நல்லா பெரிய 150 kg பெரிய உருணுமா இருக்கும் கல், பெரியவங்க சாக எடுத்தது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இது தூக்கு போடணும் அந்த எண்ணம் வந்து ஜனங்கள் படத்துக்கு அப்புறம் நைட் ஒரு 12 மணி இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் யாராவது பார்த்தானா தெருள் பண்ணுவாங்களே, ஏன்னா பசங்க அப்பதான் 17-16 ஏஜ் சின்ன வயசு எல்லாம் தூங்குறதுக்கு அப்புறம் அந்த கல் அப்படியே ஆடி பார்த்தா சின்ன அசைவோட அசையாது. அப்படியே கொஞ்சம் ஒரு நாள் போனால் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஜனவரி 1 எல்லாம் பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, தாத்தா மாதிரி சித்தப்பா பெரியவங்க, சார் இதை நான் கல் தூக்குறேன்.
ரொம்ப சிரிச்சாங்க. என்ன குழந்தைங்க விளையாடுறீங்க, இதெல்லாம் தாத்தாவோட ஒரு எண்ணத்து இருப்பாங்க பாருங்க சார் 2 பேர். அதுக்கு முன்னாடி ஊர்ல நாங்க ஒரு சாதாரணமா இருந்தோம், யாரும் தெரியாது. இந்த கல் எப்படி தூக்கி போட்டோமோ அதுல ஒரு கல் ஒரு ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்க்க ஆரம்பிச்சோடனே அப்போ வந்து ஓஹோ நம்ம ஏதாவது மனசு வச்சு நினைச்சா ஏதாவது சாதிக்க முடியும். வாதியா இதனால தான் நம்ம யாராவது ஊர்ல நம்ம யாரோ பசங்க சொல்ல ஓரமா இருக்கிறவங்க பார்த்தா நல்லா கூட்டி வச்சு நல்லா இருக்கலாம் கை தட்டுறது ஏன் கூப்பிடுறது எல்லாம் பார்த்தோம்னா அவங்க ஓரமா இருக்கிறவங்க இப்போ ஒரு ஹீரோ இது மாதிரி உடனே தெரிஞ்சு ஓஹோ நம்ம ஏதாவது மனசு போற நினைச்சா சாதிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் கல்லுதான் வாதியா இருக்கு. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறது பிடிக்கல. எனக்கு ஊர்ல சாதாரண ஒருத்தன் குடிச்சு கிடிச்சு சாயங்காலம் வச்சு குடிச்சு சண்டை போட சண்டை அந்த சண்டை ஸ்வீட் ஆடுறது நல்லா இருக்கு. இங்க இருக்கிறது இருக்கலாம், வெளியே போகணும். பார்த்தா படிப்பு இல்லை, கை நாட்டு எங்க போறது தெரியல. இந்த பில்டிங்ல இந்த செலக்ஷன் நடக்குதுன்னு போனோம். அங்க கூட போறதுக்கு லுங்கி கட்டிட்டு போறோம். அங்க கூட யார் உள்ள வர வாட்ச்மேன் அது என்ன பண்ணலாம்னு சுற்றி இருக்கும்போது எங்க வாதியார் ராது மாஸ்டர் சொல்லிட்டு தமிழ் அண்ணாமலை அண்ணாமலை இந்த மாதிரி தமிழ்ல ஃபைட் மாஸ்டர் பண்ணாங்க. ராது மாஸ்டர் சொல்லி பெரிய குண்டா இருப்பார். அவர் பார்த்தது ஐடியா இருக்கும். அவர் தான் எங்க அப்பா என்னன்னா வாழ்க்கையில யார் இருந்தாலும் கூட நல்லது கூட ஒரு நாள் கெட்ட ஒரு நாள் நல்லா பண்ண முடியும். எங்க அப்பா என்ன வாழ்க்கையை கெடுத்தவரோ இந்த சினிமாவில் ஓடுற காரணம் எங்க அப்பா தான். ராஜு மாஸ்டருக்கு அப்பாவுக்கு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். கோழி சண்டை இருக்குல்ல, அவங்க பேர் எங்க அப்பா வாதியார் அப்படின்னு ஹேட்டு. ராஜு மாஸ்டர் கோழி பாய்ஞ்சது அவங்க இன்ட்ரெஸ்ட், அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதனால எங்க பசங்க 2 பேர் இருக்காங்க. ஊர்ல கொம்பு சுத்துறது இதெல்லாம் பழக்கம் பண்ணிட்டாங்க. ஃபைட்டர்ஸ் பசங்கள்னு சொல்லிட்டு அவருக்கு அறிமுகம் பண்ணாங்க. நாங்கள் 87 சென்னை. இப்போ நாங்கள் ஊர்ல இருந்து சின்ன டவுனுக்கு வரும்போது நாங்கள் பாட்டியா மனசு ஒரு ஆள் வச்சு படம் பார்த்துட்டு அப்புறம் அவங்க கூட போயிட்டு எல்லாம் தெரியாது. கிணறுல ஒரு இருக்கிற மாதிரி நாங்கள் வளர்ந்துட்டோம். ஒரே வாட்டி சென்னை வந்ததுக்கப்புறம் ஒன்றும் புரியல. எங்களுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, தெலுங்கே சும்மா பேச முடியாது. கரெக்டாக சொல்ல போனால் எங்களுக்கு வந்து ஒரு இருப்பு ஒரு ஒரு மலர்ச்சி வந்து எங்கள் தமிழ்நாடு நாங்கள் இங்கேதான் இந்த கோவிலோட பற்றுங்கள் மக்களோட பேசுற பழக்கங்கள் எல்லாம் எங்க ஊர் சைடு நாங்க ஒரு உண்மையான நாங்க ஒரு ஆளு, நான் ஒரு மனிதன், நான் தெரிஞ்சது தமிழ்நாடு தான் எங்களோட வாழ்க்கை டர்னிங் பாயிண்ட். அப்புறம் பீச்சுக்கு ஆனா ஒரு பீச்சுக்கு போறோம். காலையில் எக்ஸசைஸ் போனா தான் தமிழ் தெரியாது. டிஏ சொல்றோம், தமிழ் பேர் தெரியாது. டிஇ 1 2 3 தெரியாது. 1 2 3 தெரியாது. பீச்சுக்கு போகும்போது ஒரு அம்மா ஏதாவது அங்க பீச்சுக்கு போறவங்க டெய்லி ஜாப் பண்றவங்களுக்குனால அவங்க வண்டியில ஏறினாங்க, அவங்க கூட கண்ணாடி ஏறுறது அங்க இறங்கினா அந்த மாதிரி டிராவல் பண்ணிருக்கோம். சரி, திடீர்னு ரயில்வே ஸ்டேஷன் போனா S6ல ஏறுங்கன்ட்டு அவர் வராது. S6 எப்படி இருக்கும் புரியல. ரொம்ப கஷ்டம். அப்போ இங்க டியூஷனுக்கு தெலுங்குல வைங்க, டியூஷனுக்கு வாதியார் இங்க பக்கத்தில் ரங்கராஜபுரம்ல ஒரு டியூஷன் ஸ்கூல் இருக்கு. இது முடியலன்னு சொல்லிட்டு அங்க போன ABC 1 2 3 கத்துக்கிறோம். நைட் 9 to 5 அந்த மாதிரி லைஃப் ஆயிடுச்சு. எந்த ஏஜ் சார் நீங்க ஏபிசிடி பாருங்க? இது எப்போ நமக்கு 90ல இங்க வந்தனால 20 21. உங்க வயசு 21. 20 வயசு தான். 20 வயசு தான். நாங்க சின்ன வயசு నుండి லைஃபே குடிக்கிறனால ஃபாதர் நல்லா படிக்க வைக்கல, என்னன்னா சமைக்கிறா ஃபீல் பண்ணா. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபைட்டர் ஆனவொடனே கொஞ்சம் இந்த குடி பழக்கங்கள் நிறைய இருக்கும் ஃபைட்டர்ஸ். அதுக்கு என்னன்னா அவங்க நல்லா ஃபைட்ஸ் பண்ணுவாங்க, விழுந்துக்குவாங்க, நல்லா அடிப்படும். அவங்க ஹீரோ பேக்கப் சொன்னோடனே ஹீரோ பெரிய பாட்டில் ஒன்று கொடுத்துருவாங்க ஃபைட்ஸ் குரூப்லாம். நாங்கள் ஏதி அவாய்ட் பண்ண வந்தாமோ அது சேம் கடவுளோ அதுதான் ரொம்ப கடவுளையும் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நல்லவன் ரொம்ப சொல்லிப்பாரா, கைவிட மாட்டார். கெட்டவன் நல்லா தூக்கிவிடுவாரா, கைவிடுவாரு. அவர் விழுந்தாங்கன்னா அதையில போடுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அங்கே வந்துட்டு இருக்கோம், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம். இப்போ ஒரு நாள் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ராஜ் மாஸ்டர் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஃபைட்டர்ஸ் 30 பேர் உட்காந்துக்க பர்த்டேக்கு எல்லாம் தண்ணி பழக்கம் நல்லா ஸ்டைக் பார்த்தேன். 3 வருஷம் ஆச்சுக்கு வந்து இதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் தண்ணி குடிச்சாதான் நம்ம போட இருக்கணும்.
இல்லையா அனுப்புறேன் வந்தவோட காசு ஆகி போச்சு. எங்க பாட்டிக்கு சத்தியம் போட்டு வந்தோம், இங்க எப்படி இருக்கிறோம் அப்படிதான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டி தான் தெய்வம் நினைச்சிருக்கோம். ஒரு செகண்ட் அப்படியே இன்னும் பண்ண முடியல. இங்க வந்து அவருக்கு மீறி போக முடியாது. இங்க ஒரு தடவை வந்தோம், எனக்கு பாட்டி அப்படியே கண்ணு சார் நீங்க ஏதாவது சொல்லுங்க பண்றத எங்களோட குதி சொல்லுங்க குறிச்சு பார்த்தா குடினால எங்க ஃபாதர் எனக்கு சின்ன வயசுல ரொம்ப மனசுல ஆர்வம் போயிடுச்சு. சார் பழக்கம் இல்லை சார் சொல்லுங்க அப்படியே போயிடுங்க. பேக் தூக்கி போகும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு மாதிரி கூப்பிட்டேன், பாய்ச்சி தண்ணி இல்லை டெஸ்ட் பண்ண வச்சாங்க. அப்புறம் அவருக்கு சொன்னாங்க இதுக்கப்புறம் எங்ககிட்ட சிஷியர்கள் எல்லாம் நீ தான் டெஸ்ட்டும் அந்த 5 ஸ்டார் கூப்பி மேலே ராமலுக்கு தண்ணி எடுக்காது யாரும் கேட்க வேண்டாம். இந்த மாதிரி போகும்போது ஃபைட்டர்ஸ்ல ஒரு ஓரமா இருந்தோம். உங்களுக்கு சூரியநாராயணன் சொல்லிட்டு ஒரு வாதியார் இருக்கார், அவர் சென்னை இருந்து வந்தாங்க. அவர் வேற திருமாவர் சிஷியர். அவர்கிட்ட தமிழ் லெட்டர் நாங்கள் லெட்டர் எழுதி தெரியாது, ஊருக்கு அனுப்ப லெட்டருக்காக போகிறோம். சுவாமியார் பட்டன் கிட்ட நாங்கள் அவர்கிட்ட வெயிட் பண்ணிருக்கும் போது ரவிசங்கரன் சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்டில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். வெளியே செவரால் நிற்கும் போது ஒரு வார்த்தை காலில் படித்தோம். தமிழ் கொஞ்சம் அழகாக தெரியுது. காடியில் வந்த கோபம் அது ஸ்பெட் ஆகும், சைக்கிள் செய்யற மாதிரி ஒரு மெயின் ஹெட்டுக்கு ஒரு ஆபீஸ்ல ஒரு ஆளு கோபம் வந்தாச்சுக்கோ, அவர் போயிட்டு கீழே இருக்கிறவங்க கோபப்படுவாங்க, அவரு இன்னொரு கீழே இருக்கு கோபப்படுவாங்க, அவரு வாட்ச்மேன் கோபப்படுவாங்க, வாட்ச்மேன் ஒரு முடியாது அவன் பொண்டாடி மேல கோபப்படுவாங்க. காடியில் வந்த கோபம் செயின் லிங்க் வந்துட்டு அது டிராவல் ஆகுது, டிராவல் போகும். ஈவினிங் வந்து கோபம் வரல நம்மளோட முடிச்சிடும். நல்லா கோபம் வந்தா நான் சாப்பிட்டு தூங்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காலையில் மட்டும் கோபம் வந்து பெருசாயிடும். அது ஒரு வார்த்தை நான் கேட்டும் உள்ள போனோம். அங்க கொஞ்சம் போயிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நிச்சயமாயிட்டு ஆசனா சார் கற்றுக்கிட்டோம். அப்புறம் சென்னை நிரும்பி முடிஞ்சு அப்படியே லைஃப் அப்புறம் ஆர்வமா போகலாம். லைஃப்ல முன்னாயிரணும் நாங்கள் எண்ணத்தோடு இருக்கோம்னால இந்த கம்மியா இருக்குது, கம்மி இதுக்குள்ள ஆயிடலாம். வாழ்க்கையில் சாதிக்கணும்ன்றது நாங்க இன்னும் வில்லேஜ்களுக்கு மாட்டாசிரியம் ஆட்காசிரியம் வந்து இங்கூட மோதிரம்னா என்ன கஷ்டம் என்னன்னா அவ்வளோ கஷ்டம். ஒரு நாள் ரொம்ப பேர் அழுது கூட இல்லை. சார் இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது இவங்க தான் சொல்லிட்டு அதுக்கு இவங்க தான் ஃபைட் மாஸ்டர். சார் நீங்க தமிழ்ல என்னென்ன படத்துக்கு ஃபைட் மாஸ்டர்? நான் தமிழ்ல ரஜினிகாந்தோட உழைப்பாளோட ஃபைட் மாஸ்டர். உழைப்பாளர் 2 பேர் ரஜினி சார் பார்த்து தெரியாது, கொஞ்சம் ஆயிடுச்சு தெரியும். 2 பேர் அப்படியே பார்த்தோம். விஜயகாந்தோட நல்லா கூட ஒர்க் பண்ணோம், கமல் சாரோட பண்ணோம், சிங்கார வேலை நல்லா நல்லா ஒர்க் பண்ணோம், சார் நல்லா ஒர்க். சிவாஜி சாரோட நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம். சிவாஜி படம் அப்போ ஒர்க் பண்ணால் ஃபைட்டராக ஒர்க் பண்ணோம், மாஸ்டர் ஒர்க் பண்ணோம். மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி ஒரு 1000 படங்கள ஃபைட்டர் ஒர்க் பண்ணோம். இல்லை நீ பெரியவர் வர முடியாதுன்னா இதெல்லாம் வேணாம் பண்ணல சார், நான் ஊர் மாடு காலேஜ் போகிற தவிர தண்ணி பழம் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சோம். கடவுள் நம்மளை இருந்தாலும் கொண்டு வந்தேன். ஊரில் சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டமாக படுறவங்க, காசு என்ன பற்றி தெரியாது, ரொம்ப ஊரில் வில்லேஜ் படுறவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஏதோ ஒரு இந்த குறைகள் மிஸ் ஆகுது. இது லைஃப்பில் ஏதோ மிஸ் ஆகுது. அந்த பணம் வந்தது, பணம் வந்தது, காசு வந்தது, பேர் வந்து ராமகிருஷ்ணனோ 5 படம் ஹீரோ நடித்தோம். நாங்க கதை எழுதி கதை ஒரு ஆளு எழுதி வச்சு நடிச்சோம், 5 படம் ஹீரோ நடிச்சோம். இதெல்லாம் வந்தாலும் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன அசம்திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். 2 பேர் உட்காந்து என்ன மிஸ் ஆகுது, படத்தை வரும்போது நல்லா சாப்பிட்றது வந்தது, என்ன மிஸ் ஆகுதான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது இங்க வாதியார் கற்றுக்கிறது அப்படியே கொஞ்சம் மறந்தாங்க. லைஃப்ல முன்னாடி போனாலும் அப்படியே தியானம் வந்து அப்படியே விட்டாங்க. ஃபர்ஸ்ட் விபாசனா கிளாஸ் நாகார்ஜுன சாகர் இருக்கிற ஒரு விபாசனா கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க. புத்த பகவான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போன உடனே இப்போ 10 days டோட்டலாக 1 day மௌனம், டோட்டலாக யார் பேசக்கூடாது, 1 time சாப்பாடு. அது இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 40 days மௌனம் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணுவோம். அதோட ருஷிகள் கண்டாம் தெரியுது. நான் ஏதோ இன்ட்ரெஸ்டிங் இருக்கே
அந்த பணத்தில் இருக்கிற ஆனந்தம் ஃபேரில் புகழில் இருக்கிற ஆனந்தம் இல்லைங்க ஏதோ ஒன்று இருக்கேன்றது ஒரு ஃபீல் வந்தது. அதுக்கப்புறம் பிரம்மகுமார் சமஸ்த ஓம் சாந்தி ஓம்னு அக்கா அவருக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவங்ககிட்ட ஒரு போனோம், அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் சத்சாய் தியானமானில் ஒரு பிக்ஷுமை குருஜிக்கார் அவங்ககிட்ட போனோம், 40 days கோர்ஸ் பண்ணோம். இந்த ஓஷோ கிளாஸ்க்கு அங்கே போனாங்க. கடிச்ச உடனே எங்கே வாரியார் இருந்தால் நான் போயிட்டே இருக்கணும். அதில் கொஞ்சம் ஆள் வந்துருக்கேன். அதுக்கப்புறம் போகும்போது எங்களுக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் ரொம்ப தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அது மறக்க முடியாதுன்ற கூட பயம் கூட வந்திருக்கேன். அது யாரான்னு நான் வந்துச்சு. சின்ன வயசுல அப்பா ஒரு கோழி சண்டைக்கு அவர் பெரிய ஹெட்டு தானே. அவர் வந்து நல்லா கோழிகள் சண்டை போட்டு வந்து எடுத்து நல்லா வச்சு கோழி சாப்பிட்டு நல்லா குண்டா இருப்பீங்க, நல்லா வேலை செய்யறது மைண்டுக்குள்ள போயிடுச்சு. இது எப்படி விடுறதே புரியல. நல்லா வாதியார் கிட்ட போனோம், இது மட்டும் முடியல. அப்படியே சுற்றி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் கரெக்டா பெருமை அங்கே போய் பார்த்தா ஏதோ வைப்ரேஷன் இருக்கு. நான் பெருமை உட்காந்துட்டோம். ஒரு மாதம் அங்கே ரூம் போட்டு உட்காந்துட்டோம். பற்றி இந்த மாதிரி நம்ம பெருமைட் மாஸ்டர்ஸோட தொடர்பு வச்சோம். அவங்க தான் நான்வெஜ் பற்றி ரொம்ப இருப்ப பேசுகிறாங்களே, அவங்க கிட்ட போனால் நமக்கு இருக்கிறத போயிடுவாங்க அந்த டென்ஷன்ஸ். அவங்களும் ஒரு மாதம் 2 மாதம் அவங்களோட சுற்றுறோம். அப்படியே அப்படி வாதி இவன் பார்க்க சுபாஷ் சார் 10 சார் பார்க்கவே இல்லை. 2 மாதம் பார்க்கவே இல்லை. அவருக்காக இல்லை, நான் ரொம்ப எண்ணத்தோடு போகும்போது. அப்புறம் அவன் 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் பார்த்தேன். பார்த்துக்கோ அவர் நான் முன்னோட எண்ணங்க இல்லை. 2 பேர் ஒரு நாள் நினச்சோம் இது நல்லா இல்லை, நம்ம ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு 2 பேர் சத்தியம் கொடுத்து நம்ம உயிரோடு இருக்கிற வாட்டி இன்னும் உயிரி எடுப்பு கொடுத்து இது எங்களோட லைஃப். ஃபர்ஸ்டே சொன்னா உங்களுக்கு பிரமிட் சொசைட்டிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? பிரமிட் சொசைட்டிக்கு ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் நான் கூட இது கூட ஃபர்ஸ்ட்டுன்றோட ஒரு வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சா அது என்னன்றத கடைசி ஓட்டிக்கு போனக்கப்புறம் உயிர் போனவங்க வரல அது பிடிச்சி பின்னாடி திரும்ப மாட்டேங்க. அப்படி இருந்த ஒரு கை நாட்டுக்காரர் நாங்கள் இந்த அளவுக்கு வந்தாருன்னா ஒரு த்ரில்ல ஒரு ரொம்ப பயபக்தி இருக்கும். நீங்கள் வாதியார் ஒரு சொன்னாரான்னா எதுவும் சொல்லியிருக்காருன்றதே அது நம்ம மனசுக்குள்ள வந்து நம்ம அனுபவத்தில் வந்தக்கப்புறம் தான் அது விட்டுறது. அந்த மாதிரி அனுபவம் ஜாஸ்தியோட எங்களுக்கு வந்து புக்கு படிக்க தெரியாது. பெரிய புக்ஸ்கள் நம்ம படிக்க இல்லை.